நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பாட்டு. அடுத்த பாட்டு வந்து இன்னொரு அனிருத் பாட்டு. இது எனக்கென யாரும் இல்லையே. இந்த பாட்டு வந்து விக்னேஷ் சிவன் இவர் தான் எழுதியிருப்பாரு. இது ஒரு ஆல்பம் சாங் தான். இதுவுமே நாங்கள் கடைசியாக அந்த டிவி பார்த்துட்டு இருந்த அந்த டைமில் வந்த பாட்டு தான். அப்போல்லாம் எனக்கு யூடியூப் இல்லை. ஸோ எனக்கு ஆக்சஸ் கிடையாது அதுக்கு. இந்த பாட்டுலாம் அந்த சன் மியூசிக்கில் இந்த மாதிரி கேட்ட ஒரு ஞாபகம் தான். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொன்ன அந்த அனிருத் வந்து ஒரு ஃப்ளேவர் வந்து அந்த டைப் ஆஃப் மியூசிக்கு ஆட் பண்ணுது. ரெகுலரான சிச்சுவேஷன்ஸ் தான் எல்லாம். ஒரு சேட் சாங்கு, ஒரு லவ் சாங்கு இந்த மாதிரிலாம் இருக்குமே. இதே நான் ஒரு வேற ஒரு வைப் மெட்டீரியலில் நம்ம கொடுக்குறது அழகாக வந்து மொத்தம் ஒரு 12லேருந்து 15 லைன் ஃபுல் பாட்டே இருக்குன்னா, அது எங்கெங்கே கேப் விடணும், எதை வந்து நமக்கு ஹூக்காக கரெக்டாக வரும், இதெல்லாம் பிளான் பண்ணி அவர் பண்ணுறாருன்னு எனக்கு ஐடியா இல்லை. பட் வந்து கரெக்டாக நமக்கு எது வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கிற எண்டில் இருக்குன்ற இடத்துலலாம் ஒரு ரிதம்க்கு ஒரு கேப் கொடுப்பாரு. ரிப்பீட் பண்ணுறது 2 லைனை, அந்த பல்லவிக்கும் சரணத்துக்கும் இடையில இருக்க அந்த மியூசிக்கையும் வந்து நம்ம அந்த மியூசிக்கே பாட்டாக பாடுற மாதிரி இருக்கும் மைண்டில். டடடான் டட்டடான் இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்க. ஸோ அந்த மியூசிக்கோடு சேர்ந்து அதை ஞாபகம் வச்சுக்கோம். மோஸ்ட்லி 3.5 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் அந்த பாட்டும் இருக்கனால நமக்கு ஓவரால் அந்த பாட்டு வந்து அழகாக ஒரு பதிஞ்சிரும். ஸோ இந்த டோனில் ஈஸியாக அந்த பாட்டு அப்சர்வ் ஆகிக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு மிதமான ஒரு லேசான சோகத்துக்கு வந்து சின்ன வைபான ஒரு பாட்டு இந்த எனக்கென யாரும் இல்லையே அந்த பாட்டு சொல்லலாம்.